ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரசிக்கலாம் சமைக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நவராத்திரி 4வது நாள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்த் இந்தியன்ஸில் வழிபடுற மாதா குஷ்மண்டா. நம்ம ஊர் சைடு மகாலட்சுமி அம்மன். இவங்களை நம்ம வழிபாடு செஞ்சால் கஷ்டமெல்லாம் நீங்கி நம்மளுக்கு செல்வம் பெருகுன்றது ஐதீகம். இவங்களுக்காக நம்ம இன்றைக்கி கேரட் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த பர்ஃபிக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் இன்றைக்கி 3 கப் கேரட்டை திருவி வச்சுருக்கேன். இது ஒரு 250 கிராம் அளவுக்கு கேரட். இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நெய்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். அந்த கேரட் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ அதளவுக்கு சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போது கேரட்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ஒரு 70% அளவுக்கு குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு கேரட் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பாலில் இந்த கேரட் வெந்து நல்லா பால் வந்து சுண்டி வரணும். ஸோ அதளவுக்கு வதக்கிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போது நம்ம ஊற்றின பால் நல்லா சுண்டி நல்லா கேரட் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுகர் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா மெல்ட் ஆகி வருது. இது மாதிரி எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்ட சுகர் அந்த பால் பவுடர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்ட நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ அது அளவுக்கு ஒரு ஸ்பூனாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம போட்ட நெய் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னொரு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்ட நெய் நல்லா வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருந்தேன். ஸோ அதுக்கே நல்லா வந்துருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட பிரெட் பேன் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேன் ஃபுல்லாக நெய் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த எல்லா பர்ஃப்யூமே மாற்றிடலாம். எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் பாதாமை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே மேலே தூவிக்கலாம். பாதாம்லாம் போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் இது மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 hour கழித்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பர்ஃபி நல்லா ஆறிடுச்சு. இப்போது நம்ம மேலே பாதாம் போட்டிருக்கிறதுனால இது அப்படியே திரும்பி வரணுன்றதுக்காக நான் ஒரு கவர் வச்சு நான் திருப்புறேன். இப்போ கேர்ஃபுல்லாக இப்படி ஃப்ளிப் ஓவர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த பர்ஃபி வெளியில் வந்துடும். பொறுமையாக இப்படி எடுங்க. இப்போ நம்மளோட பர்ஃபி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இன்னொரு கவர் மேலே க்ளோஸ் பண்ணி இப்படி பார்த்து பொறுமையாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டிங்கன்னா பர்ஃபெக்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ அதை நம்ம பீஸ் போட்டு வச்சிடலாம். உங்கள் குழந்தைங்களாம் கேரட் சாப்பிட மாட்டேன், வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். இது கூடவே நல்ல குலைவாக தயிர் சாதம் செஞ்சு அம்மனுக்கு படைங்க. இன்றைக்கி ஏற்ற பயிர்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி. இது எல்லாத்தையும் செஞ்சு அம்மனுக்கு படைங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கேரட் பர்ஃபி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். பட் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. Thank you for watching.